சூப்பர் மேனேஜர்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு மைண்ட் அளவுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்கன்னா வந்துட்டு ஆர்கனைசேஷனோட ஒர்க் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பண்ண முடியும். ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் வரணுமானா அது மேனேஜர்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து கண்டிப்பாக அந்த சக்ஸஸ்க்கு வந்துட்டு ரீசனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடியில் வந்துட்டு 2 சூப்பர் மேனேஜர்ஸ் இருக்காங்கங்க. யார் அவங்க? ஒன்று நம்மளோட மைண்ட், இன்னொன்று நம்மளோட ஹார்ட். நம்ம மைண்ட் பவர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இன்டலெக்சுவலாக இருக்கலாம், எந்த ப்ராப்ளம்னா வந்துட்டு ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ஹார்ட் பவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த எமோஷனெல்லாம் வந்து ஈஸியாக வந்துட்டு டேக்கிள் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணிடும். தட் மீன்ஸ் இந்த மைண்ட் அண்ட் ஹார்ட் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்லா இருக்கணும். நம்மளோட மைண்ட் வந்துட்டு சொல்லக்கூடிய தாட்ஸ் வந்துட்டு நம்ம கேட்கணும். அதே விதமாக நம்ம ஹார்ட் சொல்லக்கூடிய ஃபீலிங்ஸும் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணணும். அது 2 வந்துட்டு கேல்குலேட் பண்ணி ஈஸியாக ஆக்ஷன்ஸ் மூலிமா வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். இந்த 2 சூப்பர் மேனேஜர்ஸ் வந்துட்டு ஈஸியாக மைண்ட் பவர் மூலிமாவும் ஹார்ட் பவர் மூலிமாவும் வந்துட்டு சொல்லக்கூடிய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் மூலிமா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். இந்த 2 மேனேஜர்ஸ் வந்துட்டு எப்பயும் பத்திரமா வந்துட்டு பார்த்துக்கணுங்க. தட் மீன்ஸ் அந்த ஹெல்த் கண்டினியூன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அண்ட் மைண்ட் கண்டினியூ அந்த விஷியஸ் சைக்கிள். தட் மீன்ஸ் அந்த சுழற்சியை வந்துட்டு நீங்கள் பிரேக் பண்ணாதீங்க. எப்போ வந்துட்டு தாட்ஸ் என்ன சொல்லுதோ, தாட்ஸ் ஒன்று போகுது, ஃபீலிங்ஸ் ஒன்று வருது, அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வரும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கில் வந்துட்டு தோல்வியை நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. அதனால் இந்த ஹார்ட் மைண்ட் கண்டினியூ வந்துட்டு பிரேக் பண்ணாமல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்துட்டு இருங்க. அச்சீவ் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் அண்ட் மைண்ட் யோகா இஸ் நத்திங் பட் ஆஃப் யூனியன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஹார்ட் அண்ட் மைண்ட் யுனைட் ஆனால் தான் வந்துட்டு சக்ஸஸ்ன்றது நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு ரெகுலர் நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகளில் மெடிடேஷன்ன்றது கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுங்கள். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நன்றி.